அப்போ விஜய்க்கு அவருக்கு என்ன அப்படின்னா வந்து அதிகாரிகள் நம்பிக்கையா இல்லையோ கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது, அதாவது ஊழல்வாதிகளை தண்டிக்கணும், முதல்ல மக்களுக்கான ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி காவேரி மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஒரு உடனடி தீர்வு சினிமாவில் எதிர்பார்த்தது தானே. விஜய்னா உடனடியாக அப்படி செய்வார், போதைப் பொருளுக்கு இப்படி பண்ணார், பெண்கள் வன்கொடுமைக்கு இப்படி பண்ணார், குழந்தைங்களை பாதுகாக்க இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா பார்த்தீங்களா கத்திப்பாரால வந்து எப்படி நிற்கிறாரு பாருங்க, ட்ரெயினில் எப்படி போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் போட்டு. இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. பஸ்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறான் நிற்கலை அப்படின்னா அது டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஏன்னா அந்த டிரைவர் வந்து டிஎம்கே ஆக்சுவலி நியமிக்கப்பட்டவர், அதனால் அவர் அப்படி தான் வண்டி ஓடும். அதுதான் இவர் ஆய்வு பண்ணுறாரு. அப்புறம் கடல் நீரை குடிநீராக்கும் இப்போ ரீசெண்டாக போன எல்லா ஆய்வுமே முந்தைய கத்திப்பாரா கடல் நீரை குடிநீராக்குறது, அப்புறம் வந்து குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, மின்சார பேருந்து, இது எல்லாத்தையுமே போய் சிஎம் விஜய் வந்து பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு, ரீல்ஸ் போடுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் இது எல்லாமே திமுக கொண்டு வந்தது, அதுக்கு முன்னால் அதிமுக கொண்டு வந்தது, அப்படி இருக்குது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். அடுத்தடுத்து இந்த திமுக எம்எல்ஏக்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கெல்லாம் பதிஞ்சாங்க, கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா யாரும் கைது செய்யப்படல, அந்தளவுக்கு எதிர்பார்த்த நபர்கள் யாருமே கைது செய்யப்படல. அதுக்கான அதாவது ஏவா வேலு அவர்கள் இருக்கும்போது ஏவா வேலு வீட்டில் ரெய்டு விட்டாங்க. ரெய்டு விட்டு அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு இருக்கும்போது அவர் சிங்கப்பூர் போயிட்டார். அப்போ வந்து கோட்டை விட்டுருச்சு, தமிழ்நாடு போலீஸ் வந்து அவர் கைது பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி கேஸ் வந்தது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் வந்து முன்ஜாமீன்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஹைகோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் கேன்சல் ஆகுது, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு, திரும்ப கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பு வருது. எல்லா மீடியாவுமே செந்தில் பாலாஜி இன்று இரவுக்குள் கைது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் செய்தி போட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி கைது ஆகலை. ஏன்னா அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டு டக்குன்னு மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லேருந்து முன்ஜாமீன் வந்துடுது. அப்போ இது என்ன அப்படின்னா வந்து விஜய் அரசுக்கு வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பு சரியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து டிவிக்கே உள்ளே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே உள்ளே வந்து 4-5 பேர் இருக்கிறாங்க ரொம்ப நெருக்கமாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரத்தன் பண்டிட், ஜெகதீஷ், விஷ்ணு ரெட்டி, ஒரு ஜான ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் முக்கியமான சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் பார்த்தோம்னா ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்போ இவ்வளவு இருந்தும் ஆலோசனைகள் சொல்லியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் காவேரி பிரச்சனையெல்லாம் அடுத்தடுத்து ஒரு முக்கியமான முடிவு எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்நாடகா காரணம், திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் தான் சொல்ல முடியாது. தவிர ஒரு ஏன்னா திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை தான் டிவிக்கே ஓட்டு போட்டு கொண்டு வந்தீங்க. அப்போ நம்ம மாற்றம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும்ல, மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஆடிப்பெருக்கு வருது, ஆடிப்பெருக்குங்கிறது காவேரியில வந்து தண்ணி வரணும், அங்கே குளிக்கணும், அந்த மாதிரியான அந்த தாலி மாத்திரை, அந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குது. இப்போ ஆடிப்பெருக்குக்கு காவேரியில் தண்ணி வரலன்னா அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உண்டாகும். அடுத்து வந்து நம்ம குறுவை சாகுபடி ஜூன் 12 காவேரியில் தண்ணி வந்து சாகுபடி செஞ்சுருக்கணும். இப்போ மழை பெய்யுது தண்ணி வருது அப்படின்னாலும் அது பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா அந்த சீசன் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சிட்டுனா இவங்க அடுத்த பயிர் தான் வைக்க முடியுது. அந்த குறுவை சாகுபடி வந்து இதாயிருது. அப்போ விஜய்க்கு அவருக்கு என்ன அப்படின்னா வந்து அதிகாரிகள் நம்பிக்கையா இல்லையோ கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது இப்படி நடக்குது. அதாவது ஊழல்வாதிகளை தண்டிக்கணும், முதல்ல மக்களுக்கான ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி காவேரி மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஒரு உடனடி தீர்வு சினிமாவில் எதிர்பார்த்தது தானே. விஜய்னா உடனடியாக அப்படி செய்வார், போதைப் பொருளுக்கு இப்படி பண்ணார், பெண்கள் வன்கொடுமைக்கு இப்படி பண்ணார், குழந்தைங்களை பாதுகாக்க இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி சினிமாவில் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பிம்பம் இருக்குல்ல சார்? இருக்கு. ஏன்னா பார்த்தீங்களா கத்திப்பாரால வந்து எப்படி நிற்கிறாரு பாருங்க, ட்ரெயினில் எப்படி போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் போட்டு ரீல்ஸுக்கு சந்தோஷப்படுறாங்க. மக்கள் வந்து அந்த ரசிக்கிறாங்க. அப்போ ரசிக்கும் போது ஏதாவது நல்லது செய்யணுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம ஆனால் ஒரு புறம் வந்து நம்ம யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம், அவங்கள கைது இல்லை. ஆனால் ஒரு புறம் அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவங்களும் ஒரு புறம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து தற்செயலாக நடந்தது. ஒரு மேடை பேச்சுக்கு கைது பண்ணுறாங்க. இது பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ பேசுகிறாங்க கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் குறி வச்சது யார் அப்படின்றதுக்குல இப்போ டிவிக்கு முதல்ல சொன்னதுன்னா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு, மதுரையில் மூர்த்தி, அன்பில் மகேஷ்,
சேகர் பாபு இவங்கெல்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்களோட பேச்சே அவங்களோட பேச்சே இல்லை. இதில் இன்னொரு கவனிக்கணும், இப்போ இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் ரெடி ஆனதுனால தான் அவங்களும் டிவிகே அரசை பற்றின விமர்சனங்கள் எதுவுமே வைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே அரசு மேலே குறை சொல்கிறதோ அல்லது அமைச்சர்கள் பேச்சுக்கு பதில் சொல்கிறதோ யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் பரந்தாமன், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரியான செய்தி தொடர்பாளர்களும் திமுக பேச்சாளர்களும் அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறோம்ல, மாவட்ட செயலாளர் சொல்கிறோம்ல, அவங்க வந்து பெரிய அளவில் வந்து ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தவங்க, அவங்க காலத்திலே வந்து ரொம்ப டைலாக்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இப்போ யாருமே இல்லை. ஏன்னா அவங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே வந்து ரொம்ப ஆவேசமாக அவங்களுக்கு எதிராக பேசினவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ டிவிகே விஜய் ஆட்சிக்கு எதிராக வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் வந்து தயங்குறாங்க. சேகர் பாபுலாம் டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணுவார். காலையில் 8 மணிக்கு வந்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு டெய்லி ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது தகவல் சொல்கிறது வைக்கிறது ஆக்டிவாக இருப்பார். அது மாதிரி நேரு ஒரு பக்கம் இருப்பார். அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணுவார், பேசுவார், வைப்பார், இந்த மாதிரி இருக்கும். அமைச்சர் மூர்த்தி ஒரு பண்ணாலே பிரம்மாண்டமாக பண்ணுவார், பரபரப்பாக பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார். செந்தில் பாலாஜி அந்த கோர்ட்டுக்கு வர்றதுனால, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிஷன் பில் கையெழுத்து போடுற வர்றதுனால அவர் வந்து மீடியாவை மீட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எல்லாம் அந்த சீனியர்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, சீனியர்ஸ் குறிப்பாக அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க அப்படின்னு இவங்க எல்லாமே சைலண்டாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா தோப்பு வெங்கடாசலம் அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர், திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ பெருந்துறை தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அவர் கட்சி விட்டு ஒதுங்குறாரு. முன்னாள் அமைச்சர் முத்துசாமி மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் இருக்கிற போது இங்கே திமுக உட்கட்சி பூசல் இருக்கு, அதனால திமுக வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த முன்னாள் அமைச்சர் முத்துசாமி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தோப்பு வெங்கடாசலம் அதிமுகவுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இதுக்கான பதில் வந்து முத்துசாமி கொடுக்கணும்ல, அவர் சைலண்டா இருக்கிறாரு. அப்போ இந்த சீனியர்ஸ் எல்லாமே சைலண்டா இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸை வந்து நாங்கள் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகளில் சம்மந்தப்படாதவங்க அல்லது இதுக்கு முன்னால் பதவியில் இல்லாதவங்க இவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டிவிக்கு ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் அது மாதிரி புதிய புதிய திட்டங்கள் இருக்கிறாங்க. மேயர் பிரியா அவங்க வந்து இதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவர் அமைச்சர் சேகர் பாபுவும் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. அப்போது இந்த சீனியர்ஸ், அதாவது அதிகமாக மக்கள் மத்தியில் இருந்தவங்க, இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் மத்தியில் அதிகமாக தோன்றினவங்க, ப்ரெஸ் மீட் பண்ணவங்க, இவங்க எல்லாமே இப்போ சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை தாவேக்க வந்து புதிய கட்சி, இவங்களுக்கு வந்து முன் அனுபவம் இல்லை, ஒருவேளை இவங்க அதிமுக மாதிரி ஆட்சியில் இருந்திருந்தா இவங்க ஏதாவது இவங்க மேலே ஒரு குறை இருந்திருக்கும், அது ஒரு காரணமாக இருக்குமா இவங்க எல்லாம் சைலண்டாக இருக்கிறதுக்கு? ஒரு 6 மாதம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க முதல் நாள்ல இருந்தே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த அதாவது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக விமர்சனம் பண்ணணும்ல. இப்போ பத்திரப்பதிவுத்துறைன்னா பத்திரப்பதிவுத்துறையில் வெளிப்படையாக குற்றச்சாட்டு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மூர்த்தி வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ உங்களுக்கு பழனி நிலமும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அடுத்தடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குற்றச்சாட்டுகள் வருது. குற்றச்சாட்டுகள் வரும்போது இதுக்கு காரணம் யாரு? டிவிகேவா இல்லை இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியா அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. பஸ்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறோம் நிற்கலை அப்படின்னா அது டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. ஏன்னா அந்த டிரைவர் வந்து டிஎம்கே ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர், அதனால அவர் அப்படிதான் வண்டி ஓட்டுறாரு. காவிரி பிரச்சனைக்கே நிர்மல்குமார் தான் திமுக செஞ்ச தப்பு, திமுக செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. ஏன்னா இது திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பஸ், திமுக ஆட்சியில் கட்டின பஸ் ஸ்டாண்டு, திமுக ஆட்சியில் கொண்டு வந்த ஹாஸ்டல். இப்போ சிஎம் விஜயே எடுத்துக்கிடுவோமே, அவருக்கு இன்னைக்கு காஞ்சிபுரம் போறாரு, அங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் போய் பாக்குறாரு. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எங்க யார் கொண்டு வந்தது? அதிமுக திமுக அவங்களாம் முயற்சியில கொண்டு வந்தது. அதுதான் இவர் ஆய்வு பண்றாரு. அப்புறம் கடல் நீரை குடிநீராக்கும் இப்போ ரீசெண்டா போன எல்லா ஆய்வுமே முந்தைய கத்திப்பாரா கடல் நீரை குடிநீராக்குறது, அப்புறம் வந்து குப்பையில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, மின்சார பேருந்து, இது எல்லாத்தையுமே போய் சிஎம் விஜய் வந்து பாக்குறாரு, ஆய்வு பண்றாரு, ரீல்ஸ் போடுறாரு, எல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாமே திமுக கொண்டு வந்தது, அதுக்கு முன்னால அதிமுக கொண்டு வந்தது, அப்படி இருக்குது. அப்போ இந்த டிவிகேனுடைய சாதனை என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கும்போது இதை நிறைவேற்றக்கூடிய அளவுல அதிகாரிகளும் அமைச்சர்களும் சரியான ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை என்னன்னா பட்ஜெட் வருது, 5ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து புதிய திட்டங்கள், புதிய செயல்பாடுகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ இப்போ எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது, அதிரடியா பட்ஜெட்ல அறிவிப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாங்களா அப்படின்னு கூட தெரியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டை திருப்பதியில கொண்டு போய் அது கூட சர்ச்சையாயிருக்கு. ஏன்னா நம்ம ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்கிறோம். அப்படிங்கும்போது அரசாங்கத்துடைய ரகசியத்தை வெளியில, கோட்டை விட்டு வெளியில கொண்டு போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவர் வெளியில கொண்டு போயிட்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. முக்கியமா அந்த டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நிரந்தர அதிகாரி இல்லை. ஏன்னா விஜயே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு டிஜிபி உங்களால
நிரந்தரமா நியமிக்க முடியலையா பண்ண முடியல அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நியமிச்சாங்க. இப்போ டிவிஎஸ்சிக்கு டைரக்டர் வந்து நிரந்தரமா இல்லை. அவங்க மகேஸ்வரி, அவர் அருண் வந்து 50 நாள்ல அவர் மாற்றப்பட்டார். ஆமா. ஆனா அவர் இருக்கும்போது நிறைய எஃப்ஐஆர் போட்டாங்க, ரைடும் விட்டாங்க. அவர் இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க, நிறைய ரைடெல்லாம் விட்டாங்க. அது கூட சொன்னாங்க அருணால வந்து அருண் ஐபிஎஸ்ஸால ஃபர்ஸ்ட் வந்து செயல்பட முடியல, இப்போ தாவேக்கா வந்ததுனால அவரால் செயல்பட முடியுது அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு சொன்னாங்க. இன்னொன்று அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு, அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவர் நிறைய எஃப்ஐஆர் போட்டாங்க, நிறைய ரைடெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் வந்து இருக்கிறதுனால திமுகவுக்கு தகவல் பெறுது, அதனால தான் கைது செய்ய முடியல ஏவவேலு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் இன்சார்ஜ் வந்துருக்குறாங்க. இப்போ டிவிக்கு சப்போர்ட்டான அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஊழல் கேஸில் எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல, யாரும் கைது செய்யப்பட்ட மாதிரி தெரியல, எந்த ரைடும் நடந்த மாதிரி தெரியல. அப்போ இதுக்கு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினைக்கிறாரு. சார், அப்போ இந்த அதிகாரி நியமிக்காம இருக்கிறது காரணம் இப்போ டிவிஎஸ்ல வேற புதுசா ஏதோ ஒரு மாற்றம். ஆமா, இது என்னன்னா இப்போ டெல்லியில இருந்து மத்திய அரசு பணிக்கு இங்க இருந்து போனவங்க திரும்ப வந்திருக்கிறாங்க. ஆனந்த்குமார் சோமானி, வித்யா ஜெயந்த் குல்கர்னி, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து மத்திய அரசு பணியில் இருந்தாங்க. இதில் வந்து ஆனந்த்குமார் சோமானி வந்து லா அண்ட் ஆர்டரில் நிறைய மதுரையில் அந்த மாதிரி நிறைய செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் அதிரடியாக ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறதுனால அவர் பேர் சொல்கிறாங்க. வித்யா ஜெயந்த் குல்கர்னி வந்து ஒரு பெண். இதுக்கு முன்னால் திலகவதி ஐபிஎஸ் வந்து டிவிஎஸ்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கடுத்து வித்யா ஜெயந்த் குல்கர்னி ஒரு பெண் டைரக்டராக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வித்யா ஜெயந்த் வந்து டிவிஎஸ்சிலையும் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, இங்கே சென்னையிலேயே ஐஜியா இருந்திருக்கிறாங்க. இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. சிபிஐயில் டெல்லியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அமித்ஷாவுடைய நேரடி கண்காணிப்பில் அவங்க சிபிஐயில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன செய்வாங்க, சிபிஐ ரைடு விடுறது நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய இடி ரைடு, ஐடி ரைடு, சிபிஐ ரைடு. நடவடிக்கை எடுக்கிறாங்களா, ஜெயிலுக்கு போகிறாங்களா, ரெண்டாவது இந்த அதிரடியான நடவடிக்கைகள் வந்து அமித்ஷா செய்யும்போது சிபிஐ வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்க வித்யா வந்து அங்கே சிபிஐயில் இருந்ததுனால அந்த அனுபவத்தில் அவங்கள நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ சாய்குமார் அவர் தலைமைச் செயலாளரே பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் நியமிச்சது தான். தேர்தல் சமயத்தில் தலைமைச் செயலாளரை மாற்றிட்டு தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர் தான் சாய்குமார். அப்போ கூட அமித்ஷா நேரடியாக அவர் நியமிக்கிறாரு அப்படின்னு. நேர்மையான அதிகாரி தான், லஞ்சம் அந்த மாதிரியான புகார்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால டிவிக்கு ஆட்சி வந்தோடனே அவர் மாற்றப்படலாம்னாங்க. ஆனால் அவரே சரி அவர் நேர்மையான அதிகாரி இருக்கட்டும் அப்படின்னு இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ வித்யா ஜெயந்த் குல்கர்னி மத்திய அரசுலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த டிவிஎஸ்சிக்கு பொறுப்பேற்றுனாங்கன்னா அடுத்தடுத்து அன்பில் மகேஷோ, மூர்த்தியோ, சேகர் பாபுவோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து விரைவுபடுத்தப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க வழக்கு பதியப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏவேவேலு சொன்னதும் அதுதான், செந்தில் பாலாஜி அதான் சொல்கிறது. நாங்கள் இதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது, ஓடி ஒளியணும் அவசியம் கிடையாது, நாங்கள் சிறைவாசத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த அரசியல் பழிவாங்கல் வேலையை விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அடிப்படை விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அது சரிதான், ஒரு எதிர்கட்சி அவங்க சொல்கிறது சரிதான். எதிர்கட்சி மேலே நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும், நல்லது செஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த 2 கேஸில் எடுத்துட்டோம்னா, ஏவேவேலு கேஸ் வந்து அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த காலத்தில் கொடுத்தது பழைய கேஸ். செந்தில் பாலாஜி கேஸ் வந்து இங்கே ஏடிஎம்கே பீரியடில், டிஎம்கே பீரியடில் நடந்த டாஸ்மாக் பிரச்சனை எல்லாமே புதிய நம்பர் தான் புதுசு. குற்றச்சாட்டு வந்து பழசு 2001 இருக்குது. இப்போ பழைய கேஸே நம்ம தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஒரு சத்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஆயிடுது. புதுசாக டிவிக்கு ஆட்சியில் புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக ஏதாவது கொண்டு வராங்க, குற்றச்சாட்டு கொண்டு வராங்க, இவங்களை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். சரி, இவங்க இந்த தீய சக்தின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இன்னும் வந்து அதை மக்கள் மனசில் வந்து பதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிரடியான நடவடிக்கைலாம் கொடுத்துட்டே இருக்காங்களா? அதிரடியாக இல்லையே, அதிரடின்னு சொல்கிறாங்க, அதிரடியாக இல்லையே. கோர்ட்டில் போனாங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிருது. ஆமாம், கோர்ட்டு ஜாமீன் கொடுத்து ஜாமீன் கொடுத்தது அப்படின்னா அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்தது அது பழைய காலத்து கேஸு, அதை கொண்டு போய் ஏவாவேலு வீட்டில் ரெய்டு போடுறாங்க. அதே ஏடிஎம்கே ஆட்சியில், டிஎம்கே ஆட்சியில் முன்னால நடந்தது. டாஸ்மாக் 2001 உள்ளது. அதை எடுத்து கொண்டு போய் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே இடி கேஸில் இருக்குது. இடி அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அவர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த விசாரணைக்கு தடையெல்லாம் வாங்கி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேஸு. அதில் கொண்டு போய் நீங்கள் அதையும் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கினவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கரூரில் இருந்து. அப்போ அவங்களையும் இங்கே இதுலையும் சேர்த்து அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஒரு இன்க்ளூட் பண்ணுறீங்க. நீங்கள் புதுசாக என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க கைதுனாலும் சரி, கருணாநிதி அவங்க கைதுனாலும் சரி, வெளியில் தெரியவே செய்யாது.
கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் மீடியாவுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கைது செய்யப்படுவார், இவர் மீது இன்று விசாரிக்கப்படுவார் அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. தகவல் அந்த தகவல் யாரு சொன்னா? நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் தான் பரபரப்பா இருக்கு. திட்டங்கள் குறித்து அந்த அளவுக்கு பரபரப்பு இல்லை. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம், பட்ஜெட்ல வந்து அதிரடியான அறிவிப்புகள் திட்டங்கள் ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கலாம். விஜய் அவர்களுக்கு வந்து இந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒத்துழைப்பு முழுமையா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவர் நல்லா செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அவர் பட்ஜெட்ல என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தாவேகாவோட இந்த நடவடிக்கை வந்து மக்கள் மத்தியில் எப்படி சார் பார்க்கப்படுது? எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சாதகமாக அமையுதா, இல்லை இவங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்களே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிக்கு சாதகமாக போகுமா? எதிர்க்கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேல செந்தில் பாலாஜி, ஏடிஎம்கேல சி விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுகன்னு சொன்னீங்க, ஊழல் சக்தியை கூடவே வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற விமர்சனம் வந்து இருக்குது. அப்போ இது எல்லாம் ஒரு மாற்று வந்து விஜய் தான் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஊழல் சக்தியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் தாவேகா போகிற நிலைமையை பார்த்தா திமுகலேருந்து யாரும் போனால் கூட அவங்க ஏற்றுக்கிடுவாங்க போல. அப்போ தூய சக்தின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ மற்றவங்களெல்லாம் தூர்ந்த சக்தி, தூரி போன சக்தி என்னென்னமோ நிறைய இதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தூய சக்தி டிவிக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஊழல் சக்தியிலேருந்து வந்தாலும் ஏற்றுக்கிடுவோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து சுத்தமாக தான் இருக்கும், அதில் வந்து ஒரு சொட்டு நீங்கள் வேற ஏதாவது கலர் போட்டிங்கனாலே அந்த கலர் மாறும். இப்போ தூய சக்தியில் போய் யார் போய் சேர்ந்தாலும் மாறதானே செய்யும். அதுதான் வாஷிங் மிஷின் கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே தூய சக்தி வந்து வாஷிங் மிஷின் போட்டு சுத்தப்படுத்தி இது பண்ணிடுறாங்க, சேர்க்குறாங்க அப்படின்னு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு தீர்வு கிடையாது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையிலாம் இருக்கட்டும், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் இருக்குது. போக்குவரத்துல எல்லாத்துலேயுமே தொழிற்சங்கத்தில் யார் இருக்காங்கன்னா டிவிக்கேல இருந்து உள்ளவங்க தான் இருக்கணும். அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னா டிவிக்கேல உள்ளவங்க தான் இருக்கணும். அங்கே எல்லாமே யாருன்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கேல இருக்கிறவங்கலாம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே மாறிடும். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க தான் இருக்கிறாங்க, இந்த துண்டு மட்டும் மாற்றி போட்டு வராங்க. கருப்புள்ள சோப்புக்கு பதிலாக இப்போ மஞ்சள் போட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இது வந்து ஒரு மாற்றமா மக்கள் மத்தியில நினைக்க மாட்டாங்க. இப்ப தெரியாது அப்படின்னா கூட அங்க என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா பெரிய விமர்சனமா வராது. திட்டங்களும் வராம எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இப்போ அதிமுகவில் உள்ளவங்களே வேற கலர் வேட்டியை கட்டிட்டு வரும்போது அது மக்கள் மத்தியில வேற மாதிரியான ஒரு அதிருப்தியை வந்து உண்டாகும். சிறப்பா எதிர்பார்த்த மாதிரி இந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், காவிரி பிரச்சனை எப்படி அணுக போகிறாங்க, இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வரப்போகுது, இது தமிழ்நாட்டோட அரசியல் போக்கை அடுத்து எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய பார்வையாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி சார். நன்றிங்க.